திருநெல்வேலி ஸ்டைலில் பருப்பு குழம்பு செய்யலாமா? 1/2 கப்பு துவரம் பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, மஞ்சள் தூள், காயப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் பூண்டு, அதுக்கப்புறம் வத்தல் ரெண்டுமே தட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வேக வச்ச பருப்பு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததும் கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரையும் கோவக்காயும் வச்சு தான் சில்லி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை எப்பவும் போல் நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து ரெண்டுமே ஒட்டுக்காவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சுட சுட எண்ணெயில் போட்டு சைட் பை சைட் பொரித்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.